ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை பாபாவின் அற்புதங்கள்னு சொல்லி பல இனிக்கும் லீலைகளை உங்களுக்கு யூடியூப்பில் ஆடியோ புக்காக நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வரோங்க. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற பாபா பக்தரின் வாழ்க்கை வரலாறு. இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா பாபா பக்தர்களும், உலகத்தில் இருக்கிற எல்லா பாபா பக்தர்களும் சாய் சச்சரித்திரம் படித்தோம்னா அதில் பாபாவுடைய மகா சமாதி சாப்டர் வருங்க. அந்த சாப்டரில் இவருடைய பேர் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக சகஜமாக இவருடைய பேரை சொல்லுவாங்க. ஏன்னா சச்சரிதம் படிக்கும்போது நிறைய பேர்கள் ரொம்ப ஹார்டாக இருக்கும். திரும்ப திரும்ப நம்ம படிக்கும்போது தான் அது நம்மளுடைய ஆள் மனசில் உள்ளே புகுந்து அவங்களுடைய அந்த பக்தர்களுடைய பேர்களை நம்ம ஈஸியாக உச்சரிக்க முடியும். ஆனால் இந்த பக்தருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சச்சரிதம் படித்தாலேவும், நல்ல ஆழமாக ஒரு தடவை படித்தாலேவும் இவருடைய பேரை ரொம்ப ஃபெமிலியராக நம்ம சொல்லுவோங்க. இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் மாமா ஜோஷி, இதுதான் இவருடைய பேர். ஆனால் இவருடைய முழு பேர் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் ரத்ன பார்க்கே. இவரை பற்றி, இவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. லக்ஷ்மண் மாமா ஜோஷி நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சாய் சச்சரிதத்தில் லக்ஷ்மண் மாமா ஜோஷி அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இவர் லக்ஷ்மண் மாமா ஜோஷியாக எப்படி மாறினார்ன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இவருடைய முழு பேர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மண் ரத்ன பார்க்கே. ரத்ன பார்க்கே அப்படின்றது என்னென்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒவ்வொரு பக்தர்கள், அந்த பக்தர்களுடைய பேர்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சர்நேம் இருக்குங்க. அதுபோல் லக்ஷ்மண் அப்படின்றது இவருடைய பேர். ரத்ன பார்க்கே அப்படின்றது என்னென்னா, அந்த காலத்தில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பலவிதமான சுதந்திர போராட்டங்கள் நடந்துச்சு. பலவிதமான சுதந்திர போராட்டத்தில் பலவிதமான பகுதிகளில் இருந்து பல போராட்டக்காரர்கள் வந்தாங்க. அதில் பேஷ்வா அப்படின்ற ஒரு இனம் இருந்துச்சு. மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா பேஷ்வான்ற ஒரு இனம் இருந்துச்சு. அந்த இனத்துக்காரவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப செல்வந்தர்கள், வீரமானவங்க. அவங்கக்கிட்ட நிறைய வைரங்கள், நவரத்னங்கள் எல்லாமே இருந்துச்சு. அந்த நவரத்னங்களை பார்த்திங்கன்னா அன்னைக்கு மதிப்பீடு பண்ணி அதை சரிபார்த்து அதை ஒப்படைக்கிறவங்களை பார்த்திங்கன்னா ரத்ன பார்க்கேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ லக்ஷ்மண் மாமா ஜோஷி இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களுடைய வம்சாவளிகள் அந்த காலத்தில் இருந்தேவும் இந்த வேலையை அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த பேஷ்வா இனத்து மகாராஜாக்கள் அரண்மனைகளில் இருக்கிற ரத்னங்கள் எல்லாத்தையுமே அளவீடு செஞ்சு அதை ஒப்படைப்பாங்க. அதனால தான் இவங்களுடைய குடும்பத்தோடைய பேர் பார்த்தீங்கன்னா ரத்ன பார்க்கே, ரத்ன பார்க்கே குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அழைக்க ஆரம்பித்தாங்க. இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் லக்ஷ்மண் ரத்ன பார்க்கேவா மாறுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷாமா இருக்கார் பார்த்தீங்களா, பாபாவுடைய சாய் சச்சரிதத்தில் மாதவ்ராவ் தேஷ்பாண்டே ஷாமா வருவாருங்க. சிவனுக்கு எப்படி நந்தியோ அதுபோல் பாபாவுக்கு ஷாமாவை வச்சு ஷாமாவுடைய ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப பலமாக இருக்கும். சாய் சச்சரிதத்தில் படிச்சிங்கன்னா தெரியும். அந்த ஷாமாவுடைய தாய் மாமா தான் நம்மளுடைய லக்ஷ்மண் மாமா ஜோஷி. இந்த லக்ஷ்மண் மாமா ஜோஷி பார்த்தீங்கன்னா அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஷீரடியில் தான். ஷீரடியோடைய கிராம பூஜாரியாக நம்மளுடைய லக்ஷ்மண் மாமா ஜோஷி இருந்திருக்காருங்க. ரொம்ப மதிப்பு மிக்கவர். ஷீரடியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவர் ஒரு கிராம பூஜாரியாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் நிறைய அஸ்ட்ராலஜிஸ் பார்த்தீங்கன்னா அதை ப்ரெடிக்ட் பண்ணுறவரா, கிராமத்தில் இருக்கிற அஸ்ட்ராலஜராகவும் இவரை கருதுறாங்க. இவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக ஷீரடியில் இருக்காருங்க. அப்படி இருக்கும்போது அவர் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாபா ஷீரடிக்கு வர்றார். முதல்ல பாபா பார்த்தீங்கன்னா ஷீரடிக்கு வர்றார். ஷீரடிக்கு வந்தவுடனேவும்
பாபாவை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லா பக்தர்களும் உடனே பாபாவை வந்து ஏற்றுக்கிறல. இவர் பெரிய மகான், இவர் வந்து ஒரு தத்த சம்பிரதாயத்தில் வந்து மிகப்பெரிய அவதார சித்த புருஷர் அப்படின்லாம் யாருமே உடனே ஏற்றுக்கிறல. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாபாவை வந்து ஒரு பிளாக் மேஜிக் மேன், இவன் வந்து ஹிந்துஸை வந்து முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணுறான், இப்படி பாபாவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தவறுதலாக ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட அவரை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு எதிராக செயல்பட்டவங்க எண்ணற்ற மக்கள் அந்த காலத்தில். அதில் ஒருத்தவர் தான் நம்மளுடைய லட்சுமண் மாமா ஜோஷி. இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் வந்து ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவர். லட்சுமண் மாமா ஜோஷி வந்து ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் முதல்ல பாபா வந்து ஷீரடிக்கு வர்றது, இவர் செய்கிற லீலைகளெல்லாம் பார்த்துட்டு இவரால் பாபாவை ஏற்றுக்கிற முடியல. பாபா வந்து ஒரு முஸ்லீம், இவர் வந்து ஒரு முசல்மானாக இருந்துக்கிட்டு ஹிந்துஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறாரு, முசல்மானாக கன்வெர்ட் பண்ணுறாரு, முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணுறாருன்னு சொல்லி பாபாவுக்கு எதிராக இருந்த அந்த கூட்டத்தில் ஒருத்தவர் தான் இந்த லட்சுமண் மாமா ஜோஷி. பாபா வந்தப்போ அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள ஷீரடிக்குள்ள நுழைய விடாம கல்லை எடுத்து அவர் மேலே எரிஞ்சவங்கள்ல இவரும் ஒருத்தவர். இந்த மாதிரி லட்சுமண் மாமா ஜோஷி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவர். அதனால அவருக்கு வந்து பாபாவை பிடிக்கவே பிடிக்காதுங்க. அப்புறம் பாபா ஷீரடியிலே இருக்காரு, பாபா துவாரகமாயில இருக்கும்போது நிறைய அற்புதங்கள் செய்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக கடல் அலை போல நிறைய பக்தர்கள் பாபா கிட்ட வர ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த லட்சுமண் மாமா ஜோஷிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாபாவை பிடிக்கவே பிடிக்காததுனால பாபாவை வந்து பார்த்திங்கன்னா ஏளனமாக பேசுகிறது, பாபா கிட்ட போகிற ஹிந்து பக்தர்கள் எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு முஸ்லீம் கிட்ட போகிறீங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லட்சுமண் மாமா ஜோஷி வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா லட்சுமண் மாமா ஜோஷியோடைய உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமாக இருக்குங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை வந்து சரியில்லை. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கார், ஹை ஃபீவர் இருக்குது, அவரால் ஸ்டெடியாக இருக்க முடியலை, நடக்க முடியலை, படுத்த படுக்கையாக இருக்கார். அப்போது அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்திரிச்சு விடுவாங்க. குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா கை குழந்தைங்க சின்ன குழந்தைங்க வந்து பயந்துட்டாலும் இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா மந்திரிச்சு விடுறதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய கிராமப்புறங்களில் வந்து மந்திரிக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அதுபோல் நம்மளுடைய லட்சுமண் மாமா ஜோஷிக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்திரிச்செல்லாம் விடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாத்திரைகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூலிகைகள் கஷாயம் எல்லாமே கொடுத்து கூட அவருடைய உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாமலேயே இருக்கார். அப்படி சரியில்லாமலே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பயம் வந்துருச்சு. நம்ம வந்து இந்த உலகத்தை விட்டு போயிடுவோமோ, நமக்கு வந்து எந்த ஒரு ஆங்கில மருத்துவமோ இல்லை நம்மளுடைய நாட்டு மருத்துவமோ எந்த ஒரு பூஜைகளோ மந்திரங்களோ எதுவுமே நம்மளுடைய உடலை வந்து குணப்படுத்த மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறப்ப தான் அவருடைய உள் உணர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம துவாரகமாய்க்கு போவோம், அங்கே போய் பாபாவை பார்ப்போம், பாபா கிட்ட பேசுவோம், பாபா கிட்ட வந்து அவருடைய பொற்பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம்னு சொல்லி லட்சுமண் மாமா ஜோஷி வந்து பார்த்தீங்கன்னா துவாரகமாய்க்கு வராருங்க. துவாரகமாய்க்கு உள்ளே வராரு. உள்ளே வந்து பாபாவை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவர் வந்து மனம் உருகி அவர் வந்து நமஸ்காரம் பண்ணுறார். துவாரகமாயில் பாபா கிட்ட நமஸ்காரம் பண்ணுறார். பாபா என்ன செஞ்சார்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து உதியெல்லாம் கொடுக்கலங்க. பாபா வந்து அவருடைய பொற்பாதங்களை வந்து நம்மளுடைய லட்சுமண் மாமா ஜோஷி பாபாவுடைய பொற்பாதங்களை அப்படியே நமஸ்கரிக்கும் போது பாபா வந்து அவர் கையை வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து அவருடைய தலையை அப்படியே வருடி விடுவார். பாபா அவர் கையால் நம்மளுடைய லட்சுமண் மாமா ஜோஷியை வந்து வருடி விடுவார். வருடி விட்டது மட்டும் இல்லாமல் அவருடைய உடம்பு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து அப்படியே அவர் கையால் அப்படியே தடவி விடுவார். அவருடைய கழுத்து பகுதி கைகள் எல்லாத்தையுமே வந்து பாபா அவர் கையால் இப்படி தடவி விட்டோனையும் அடுத்த ஒரு நொடியில் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமண் மாமா ஜோஷி வந்து பார்த்திங்கன்னா பூர்ணமாக குணமடைந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டாரு. அவர் வந்து அவருடைய ஃபீவர், அவருடைய டயர்ட்னஸ், அவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்காக இருந்த எல்லாமே வந்து பாபா அவருடைய கை பட்டவுடனேவும், பாபா அவரை தடவி கொடுத்தவுடனேவும் அவருக்கு இருந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரு நொடியில் ஓடிடுச்சுங்க. அந்த நொடியிலிருந்து லக்ஷ்மண் மாமா ஜோஷி வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய ஒரு தீவிர பக்தனாக மாறினார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர பக்தனாக மாறினது மட்டும் இல்லாமல் பாபாவை பற்றி பிரச்சாரம் பண்ணுறாரு. பாபா கிட்ட வாங்க, பாபா கிட்ட வாங்க, பாபா இருக்கார் நமக்கு, நமக்கு பாபாவை விட வேற யார் வேணும், நமக்கு வாங்க, பாபா கிட்ட வாங்கன்னு சொல்லி ஷிரடி முழுக்க பாபாவை பிரச்சாரம் பண்ணுறாரு. பாபாவை பற்றி சொல்கிறாரு. எந்த பாபாவை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு இஸ்லாமியர், ஒரு முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணுறாருன்னு சொன்னாரோ, அதே ஷீரடி கிராம மக்கள் கிட்ட போய் பாபாவுடைய பெருமையையும் பாபாவுடைய அந்த தெய்வீக தன்மையையும் வந்து பார்த்தீங்கன்னா தண்டோரா போட்டு அவர் சொல்கிறாரு. பாபா கிட்ட வாங்க, துவாரகமாயிக்கு வாங்க, பாபா இருக்காரு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அவருடைய தீவிர பக்தியை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். அவருடைய விசுவாசத்தை, பாபா மேலே அவர் கொண்ட அந்த அன்பை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளிப்படுத்துகிறார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பிறக்கிறார். லக்ஷ்மண் மாமா ஜோஷிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பிறக்கிறார். அந்த பையன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாச்சி. பாப்பாச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் மாமா ஜோஷியோடைய பையங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிராம பூஜாரியாக இருக்கார். உங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருந்தேன். பாபா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து நிக்நேம் வச்சு கூப்பிடுவாருங்க. பாபா வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் மாமா ஜோஷி, இவருடைய பேர் வந்து லக்ஷ்மண் ரத்ன பார்க்கே. இவரை வந்து லக்ஷ்மண் மாமான்னு கூப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா பாபா தான். பாபா கூப்பிட்டதுலேருந்து எல்லாருமே வந்து லக்ஷ்மண் மாமா ஜோஷி, லக்ஷ்மண் மாமா, லக்ஷ்மண் மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லக்ஷ்மண் மாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பிறக்கிறார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாச்சி ரத்ன பார்க்கே. அந்த பாப்பாச்சி ரத்ன பார்க்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான ஒரு பாபா பக்தர். அவர் வந்து அவருடைய இளமை காலம், அவருடைய குழந்தை பருவம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாபா கூட தான் அவர் வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருக்கார். அவர் வந்து பாபா குளிக்கும்போது ஹாட் வாட்டர் ப்ளஸ் கோல்டு வாட்டர், நல்ல ஹாட்டான வாட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் பாபா வந்து குளிப்பார். ஸோ லக்ஷ்மண் மாமா ஜோஷியோடைய பையனான பாப்பாஜி ரத்ன பார்க்கே என்ன பண்ணுவார்னா, அவர் தான் வந்து அந்த ரெண்டு தண்ணியையும், நல்ல ஹாட்டான கொதிக்கிற தண்ணியையும், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியையும் வந்து பார்த்திங்கன்னா பாபா குளிக்கிறதுக்காக துவாரகமாய்க்கு கொண்டு வர்றவர் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாச்சி ரத்ன பார்க்கே. ஏன்னா அவர் வந்து குழந்தை பருவத்திலிருந்தே பாபா கிட்டேயே இருக்கார். பாபா கூடயே துவாரகமாயிலே இருக்கிறது, பாபா கூட விளையாடுறது, பாபா கூட வெளியே போகிறது வர்றதுன்னு அவருடைய குழந்தை பருவம் எல்லாமே பாபா கூடயே இருக்கிறதுனால அவர் பாபா மேலே ரொம்ப அன்பாக இருப்பார். பாபாவுக்கு சின்ன சின்ன சேவைகள்லாம் செய்வார். பாபா வந்து பார்த்திங்கன்னா துணிக்கு வந்து விறகு போடுறப்போ அவருக்கு வந்து ஒரு சின்ன குழந்தையா இந்த பாப்பாஜி ரத்ன பார்க்கே கூட இருந்து பாபாவுக்கு அவரால் முடிஞ்ச சின்ன சின்ன விறகு கட்டைகளை தூக்கி கொடுக்கறது, இதெல்லாமே செய்வாருங்க. இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்க அந்த பாப்பாஜி ரத்ன பார்க்கே என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மோசமாகுது. எப்படி லக்ஷ்மண் மாமா ஜோஷிக்கு உடல்நிலை மோசமாச்சோ அதே போல் பாப்பாஜி ரத்ன பார்க்கேவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமாக இருக்குது. அப்போது லக்ஷ்மண் மாமா ஜோஷி வந்து அவருடைய பையனுடைய அந்த உடல்நிலை மோசமாக இருக்கிறத கண்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டு பாபா கிட்ட போவார். துவாரகமாய்க்கு பாபா கிட்ட போய் பாபா சொல்லி கெஞ்சுவார். பாபா, என்னோட பையன் பாப்பாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சுவார். கெஞ்சும் போது பார்த்திங்கன்னா பாபா பயங்கரமாக சத்தம் போடுவாருங்க. எப்படி இடி மின்னல் வெட்டுச்சுன்னா எப்படி இருக்குமோ அதுபோல் பாபா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்துறாரு. நீ உடனே வெளியே போ, நீ எதுக்கு வந்த, வெளியே போ, வெளியே போன்னு சொல்லி பாபா கத்துறாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா நம்ம பாபா வந்து இப்படி வெளியே போ வெளியே போன்னு சொல்கிறாரு, நம்ம பையன் வந்து இப்படி உடல்நிலை மோசமாக இருக்கானே, அவன் எப்பயுமே துவாரகமாயில தான் இருந்தான், பாபா கூட தான் இருந்தான், பாபாவுக்கு சின்ன சின்ன உதவிகள்லாம் அந்த குழந்தை பண்ணுச்சு, இன்றைக்கி அந்த குழந்தைக்கு ஒன்றுன்னு சொல்லி நான் ஓடுறப்போ பாபா வெளியே போன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே அவர் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனால்
லட்சுமண் மாமா ஜோஷியோடைய பையனான பாப்பாஜி வந்து பார்த்திங்கன்னா உடல்நல சரியாகி அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வெளியே விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து லட்சுமண் மாமா ஜோஷி வந்து ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியப்பட்டு அவர் கண் கலங்கி இதுக்கெல்லாம் காரணம் பாபா தான் சொல்லி உடனே ஓடுறாரு, பாபா கிட்ட போகிறாரு. பாபா அப்படின்னு சொல்லி நன்றி சொல்ல போகிறாரு. அப்போ நன்றி சொல்ல போகிறப்போ அப்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் பாபாவுடைய அந்த தெய்வீகத்தன்மை, பாபாவுடைய கருணை, இது எல்லாமே வந்து அவரால் உணர முடிஞ்சிச்சு. பாபா வெளியே போன்னு சொன்னது வந்து என்னன்னா, பாபா வந்து அந்த பாப்பாஜி ரத்ன பார்க்கை உடம்புல இருக்கிற அந்த தவறான ஒரு தீய விஷயங்களை தான் பாபா வந்து பார்த்திங்கன்னா வெளியே போன்னு சத்தம் போட்டு சொல்லியிருக்காரு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா லட்சுமண் மாமா ஜோஷி வந்து புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கடுத்து ரொம்ப தீவிர பக்தி, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமான பக்தியில் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமண் மாமா ஜோஷி இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு முறை அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா பண்டரிபுரத்துக்கு போகிறாருங்க. பண்டரிபுரத்தில் போய் பாண்டுரங்க விட்டலை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக லட்சுமண் மாமா ஜோஷி ஒரு குதிரையில் பண்டரிபுரத்துக்கு போகிறாரு. அங்கே அவர் வந்து சந்திரபாகா நதின்னு ஒரு நதி இருக்குது. அந்த நதியில் நம்மளுடைய லட்சுமண் மாமா ஜோஷி குளிக்கிறாரு. குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு விட்டல் சிலை கிடைக்கிது. அந்த விட்டல் சிலை கைக்கு கிடைச்சோன்னேவும் அவருக்கு அவ்வளோ ஒரு பேரானந்தம். ஏன்னா அவர் வந்து ஒரு ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்னு நம்ம சொன்னோம். நம்மளுடைய லட்சுமண் மாமா ஜோஷி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவர். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் பண்டரிபுரத்தில் அதுவும் பாண்டுரங்கருடைய திருவுருவ சிலை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் சந்திரபாகா நதியில் கிடைக்கும்போது அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த சிலையை எடுத்துக்கிட்டு, பாண்டுரங்க விட்டல் சிலையை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக ஷீரடிக்கு வரார். குதிரையில் வந்து துவாரகமாய்க்குள்ளே வரார். துவாரகமாய்க்குள்ளே வந்து பாபா கிட்ட கொடுக்குறார். பாபா இங்கே பாருங்கள், நான் பண்டரிபுரம் போனேன், அங்கே சந்திரபாகா நதியில் குளிக்கும்போது இங்கே எனக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட அந்த பாண்டுரங்க விட்டல் சிலையை கொடுக்கும்போது பாபா வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, என் லட்சுமியை எங்கே, என் லட்சுமியை எங்கே, லட்சுமி இல்லாமல் நீ வந்திருக்கியா ஷீரடிக்கு, வெளியே போ போ அப்படின்னு சொல்லி பாபா கத்துறாரு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருச்சு லட்சுமண் மாமா ஜோஷிக்கு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி எங்கே இருக்காங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவர் குதிரையில் ஏறி உட்காந்து திரும்ப பண்டரிபுரத்துக்கு சந்திரபாகா நதிக்கு போகிறாரு. அவர் எக்ஸாக்டாக எந்த பவுண்ட்ரியில் அவர் எந்த இடத்துல குளிச்சாருன்றது அவருக்கு தெரியல. ஸோ அவர் சந்திரபாகா நதிக்கிட்ட போனவுடனேவும் அந்த குதிரை என்ன செய்யுதுன்னா டக்குன்னு குதிரை வந்து ஒரு இடத்துல நின்றுதுங்க. நின்றது மட்டும் இல்லாமல் குதிரை வந்து தன்னோட காலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உதச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய லட்சுமண் மாமா ஜோஷி குதிரையிலேருந்து கீழே இறங்கி அந்த குதிரை எந்த இடத்த தோண்டுதோ அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா தோண்டி பார்க்குறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ருக்மிணி அம்மா கிடைக்கிறாங்க. ருக்மிணி அம்மாவுடைய திருவுருவ சிலை கிடைக்குது. அந்த ருக்மிணி அம்மாவுடைய திருவுருவ சிலையை எடுத்துக்கிட்டு நேராக ஷீரடிக்கு வரார். பாபா கிட்ட போகிறார். பாபா உள்ள நுழையிறப்பேவும் லட்சுமண் மாமா ஜோஷி துவாரகமாய்க்குள்ள நுழையிறப்பேவும் நீ லட்சுமியை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி பாபா வந்து பார்த்திங்கன்னா அந்த ருக்மிணி அம்மாவுடைய திருவுருவ சிலையை அவர் கையில் வைக்கிறார். விட்டலையும் ருக்மணி 2 திருவுருவ சிலையும் அவர் கையில் வச்சுட்டு பாபா என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து இவங்க 2 பேர்த்தையும் உன்னோட வீட்டில் வச்சுக்கோ, உன்னோட வீட்டில் வச்சு எல்லா பூஜை புலஸ்காரங்கள் எல்லாமே பண்ணு, நம்மளுடைய விட்டலுக்காக ஷீரடியில் ஒரு கோவில் கட்டலாம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதே போல் இந்த விட்டல் ருக்மணியோடைய திருவுருவ சிலைகள் 2மே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்மளுடைய லட்சுமண் மாமா ஜோஷி வீட்டில் தான் இந்த திருவுருவ சிலை வந்து இருந்துச்சு. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழித்து பாபா சொன்னது போல் பாபா இருந்த காலத்திலேயே ஒரு விட்டல் கோவில் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து கட்ட சொல்கிறாரு. அந்த விட்டல் கோவில் கட்டி முடிக்கிறாங்க. அந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பிராண பிரதிஷ்டை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுயம்பு விட்டல் ருக்மணி எந்த சந்திரபாகா நதியில் விட்டலையும் எந்த பண்டரிபுரம் மண் அந்த சந்திரபாகா நதிக்கரைக்கு பக்கத்தில் ருக்மணி தேவியை வந்து அந்த மண்ணுக்குள்ளேருந்து எடுத்தாரோ அந்த 2 சுயம்பு விட்டல் ருக்மணி சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணி
ஷீரடியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்டரிபுரம் பாண்டுரங்க விட்டல் ருக்மணிக்காக ஒரு கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பாபா ஆசீர்வாதத்தோட அனுமதியோட ஒரு கோவில் வந்து கட்டப்படுது. அந்த கோவிலோட பூஜாரியாக நம்மளுடைய லக்ஷ்மண் மாமா ஜோஷி வந்து இருக்காருங்க. இந்த கோவில் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியில் இருக்குது. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசி அப்போது, அது மட்டும் இல்லாமல் ஆஷாட ஏகாதசின்றது ரொம்ப பெரிய ஏகாதசி. ஒவ்வொரு ஏகாதசிலையும் சரியாக ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே விஷ்ணு சகசர நாமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டல் கோவிலில் வந்து பாராயணம் பண்ணுவாங்க. நிறைய நெய்வேத்திய பிரசாதங்கள் அன்னைக்கு கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியமான கோவில். இந்த கோவிலெல்லாம் நீங்கள் வந்து ஷீரடியில் பார்க்கலாம். ஸோ இந்த லக்ஷ்மண் மாமா ஜோஷி வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டல் கோவிலோடைய பூஜாரியாக மாறுறாரு. தாஸ்கனு மகாராஜ் சந்த கவின்னு சொல்கிற தாஸ்கனு மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா விட்டலுடைய மிகப்பெரிய பக்தர். அந்த பக்தர் வர்றப்பெல்லாம் பாபா என்ன செய்வார்னா, நீ இனிமேல் இருந்து விட்டல் கோவிலில் தான் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்லுவார். அதே போல் தாஸ்கனு மகாராஜ் சந்த கவி தாஸ்கனு மகாராஜ் ஷீரடி வர்றப்பெல்லாம் அவர் இருந்த இடம் அந்த பாண்டுரங்க விட்டல் ருக்மணியோடைய கோவிலில் தான் இருப்பார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா விட்டலுக்காக அவர் பஜனை பண்ணுவார். ஏன்னா விட்டலோடைய பரம பக்தரான சந்த கவி தாஸ்கனு மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா விட்டலுக்காக அங்கே பஜனை பண்ணி அங்கேயே இருப்பாருங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு போனால் விட்டல் ருக்மணியோடைய அந்த விக்கிரகங்கள், அங்கே தாஸ்கனு மகாராஜுக்காக வச்சிருக்க படம் எல்லாமே நம்ம பார்க்கலாம். லக்ஷ்மண் மாமா ஜோஷி இந்த மாதிரி ஒரு தீவிர பக்தியுள்ள லக்ஷ்மண் மாமா ஜோஷி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவர், ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்ட லக்ஷ்மண் மாமா ஜோஷி யாருமே பண்ண முடியாத, யாருமே யோசிக்கிற ஒரு விஷயத்தை வந்து சர்வ சாதாரணமாக அவர் பண்ணியிருப்பார். இந்த விஷயம், இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பக்தியின் எடுத்துக்காட்டாக இருக்கும். என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கதை ஆரம்பிக்கும் போது நம்ம சொன்னோம் லக்ஷ்மண் மாமா ஜோஷினாலே சாய் சச்சரிதம் படித்தா பாபாவோட மகா சமாதி சாப்டரில் இவரை பற்றி சொல்லுவாங்கன்னு நம்ம சொன்னோம். அந்த சாப்டரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அக்டோபர் 15, 1918 பாபா வந்து பார்த்தீங்கன்னா மகா சமாதி அடைகிறாரு. மகா சமாதி அடைஞ்சோடனேவும் என்ன நடக்குதுன்னா, காக்கடை ஆரத்தி எடுக்கிறதுக்காக பாபு சாஹிப் ஜோக் வந்து வரமாட்டார். பாபா தான் உயிர் பிரிஞ்சிருச்சு, அவருக்கு போய் நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் பாபா வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மண் மாமா ஜோஷியோட கனவுல போய் பாபா என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி பாபு சாஹிப் ஜோக் வந்து நான் இறந்துட்டேன்னு நினைக்கிறான், அவன் எனக்கு காக்கடை ஆரத்தி பண்ண வரமாட்டேங்கிறான், நீ எனக்காக காக்கடை ஆரத்தி பண்ணவா அப்படின்னு பாபா சொல்லுவார். இவ்வளோதாங்க. பாபா வந்து பார்த்திங்கன்னா சமாதி ஆயிட்டார். அவருடைய பூத உடல் வந்து மத்திய மையத்தில் இருக்குது, ஷீரடியோட மத்திய மையத்தில் இருக்குது. ஹிந்து முஸ்லீம்ஸ் வந்து அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் பாபா கனவுல போய் நீ எனக்காக காக்கடாரத்தி பண்ணவான்னு சொல்லிட்டார். யாராக இருந்தாலும் தயங்குவோம், யோசிப்போம். இன்றைக்கி நம்ம சொல்லலாம், நம்மலாம் பாபா பக்தர்கள், நம்ம பாபா எது சொன்னாலும் செய்வோம் அப்படிலாம் சொல்லலாம். பாபா வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மகான், அவங்க கூடயே வாழ்ந்து கொண்டிருக்கும் மகான் வந்து தவறிட்டார். அப்படி இருக்கும்போது இவர் ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவர் லக்ஷ்மண் மாமா ஜோஷி. யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க. ஆனால் பாபா சொன்ன ஒரு வார்த்தை கனவுல வந்து, என்னுடைய காக்கடாரத்தி பண்ண ஜோக் வரமாட்டேங்கிறான், நீ வந்து பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அப்போது நம்மளுடைய லக்ஷ்மண் மாமா ஜோஷி அவருடைய வீட்டில் பூஜை ரூமில் இருக்கிற அந்த பூஜை பிளேட் அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ், கற்கண்டு, தீபம் ஏற்றுறதுக்கான விளக்கு, அதுக்கடுத்து நெய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் வந்து நேராக பாபா பூத உடல் வச்சுருக்க அந்த மத்திய மையம் அந்த மைதானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாபாவை பார்க்குறதுக்காக போகிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து திட்டுறாங்க, என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஏன் ஹிந்துஸ் அங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, ரொம்ப ஆச்சாரமானவன் நீ, கிராம பூஜாரி, நீ என்னப்பா பூத உடலுக்கு போய் ஆரத்தி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்க, என்னப்பா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டுறாங்க. யார் பேச்சையும் அவர் மதிக்கலை, யார் பேச்சையும் காது கொடுத்து கேட்கலை. என்னுடைய பகவான், என்னுடைய குருநாதர்,
குருநாதர் என்னுடைய கனவுல வந்து எனக்காக காக்கடத்தி எடுக்க வரமாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்னுடைய குருநாதருக்காக, என்னுடைய பகவானுக்காக, என்னுடைய தெய்வத்துக்காக நான் யாரையும் கண்டுக்கிற மாட்டேன், யாருடைய பேச்சையும் மதிக்க மாட்டேன், என்னுடைய தெய்வத்துக்காக நான் போய் ஆரத்தி எடுப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல பாபாவுக்காக ஆரத்தி எடுத்தார். நம்மளுடைய லட்சுமண் மாமா ஜோஷி ஆரத்தி எடுக்கிறார். பூத உடல், பாபாவுடைய பூத உடலுக்கு அப்படியே ஆரத்தி எடுக்கிறார். ஆரத்தி எடுத்தது மட்டும் இல்லாமல் பாபாவுடைய அந்த பொற்பாதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதத்தை வந்து அவர் வந்து கங்கை நதி போல ஒரு நதி, அந்த நதியை வந்து அவர் பொற்பாதங்களில் விட்டு கங்கையை நினச்சிக்கிட்டு அவருடைய பொற்பாதங்களில் வந்து நல்லா தேய்ச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தமாக அருந்துறார். எந்த கையால் பாபாவை வந்து ஷீரடிக்குள்ளே வரவிட மாட்டேன், பாபாவை வந்து கல்லை கொண்டு எரிஞ்சாரோ அதே கையால் பாபாவுடைய பொற்பாதங்களை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பொற்பாதங்களை கங்கை போல ஒரு புனித நதின்னு சொல்லி நினச்சி அந்த தீர்த்தத்தை வந்து பார்த்திங்கன்னா குடிக்கிறார் லட்சுமண் மாமா ஜோஷி. இதுதான் இவருடைய பக்தி. இந்த பக்தரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு பாபாவுக்கும் அன்பு வினியம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஷீரடி வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஷீரடிவா கூப்பிட்டு போகிறப்போ இந்த இடத்துக்கு விட்டல் ருக்மணி கோவிலுக்கெலாம் நாங்கள் கூப்பிட்டு போவோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஆடியோவில் இன்றைக்கி சொல்லாத பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அந்த கதையெல்லாம் நாங்கள் அங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து இவங்களுக்கு ஒரு 3 காயின்ஸ் கொடுத்துருப்பார். அவங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா ஷாமா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. எக்ஸாக்டாக நம்மளுடைய விட்டல் ருக்மாயி கோவிலுக்கு பின்புறம் தான் லட்சுமண் மாமா ஜோஷி வீடு இருக்குது. அந்த வீட்டில் அந்த 3 காயின்ஸ் நீங்கள் பார்க்கலாம். விட்டல் ருக்மணியோடைய இருந்த இடம் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் இருந்துச்சுல அந்த இடத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த விட்டல் ருக்மணி கோவில் ப்ளஸ் நம்மளுடைய லட்சுமண் மாமா ஜோஷியோடைய வீடு இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பழைய வீடியோஸில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு பாபா பக்தரின் வாழ்க்கை வரலாறில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத். குருதேவ தத்த.